மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நாடாளுமன்றத்தில் நாளை மத்திய பட்ஜெட் தாக்கல். பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா என எதிர்பார்ப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வேளாண் மற்றும் சட்ட கல்லூரியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். கூட்டு குடிநீர் திட்டத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திமுக ஆட்சியில் குற்ற செயல்களால் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். போராட்டக்காரர்களை பழிவாங்குவது திமுகவின் சர்வாதிகார போக்கு. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்த இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்த நிலையில் போராட்டம் ஒத்திவைப்பு. திமுகவின் ஊழல் குறித்த விசாரணைக்கு உத்தரவிட தயாரா? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தமிழக போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தேர்தலில் வெற்றி பெறவே அரசியலுக்கு வந்துள்ளேன். கிங் மேக்கராக இருக்க விரும்பவில்லை என தாவேக தலைவர் விஜய் பேச்சு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7600 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 85,000 ரூபாய் குறைந்ததால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி. சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலக சங்கம் சார்பில் போராட்டம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. நந்தன் கால்வாய் திட்டத்தின் கீழ் நிலம் எடுக்கும் பணிகளுக்கு 42.69 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. நாளை தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனியில் குவிந்த பக்தர்கள். காவடி எடுத்தும் அழகு குத்தியும் திரண்ட பக்தர்கள் கூட்டம். மாதவிடாய் சுகாதாரம் என்பது அடிப்படை உரிமை என உச்சநீதிமன்றம் கருத்து. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவியர்களுக்கு நாப்கின்கள் வழங்கப்படுவதை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் சட்டவிரோத குடியேறிகளை பாதுகாக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். கனடாவில் உருவாகியுள்ள புதிய அரசியல் சர்ச்சை. கனடாவின் மாகாணமான அட்லாண்டாவை பிரித்து தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை. அமெரிக்காவுடன் நியாயமான பேச்சுவார்த்தைக்கு தயார். பாதுகாப்பு விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாது எனவும் ஈரான் திட்டவட்டம். மோசமான நிதி நெருக்கடியில் ஐநா உள்ளதாக பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கடிதம். நிதி நெருக்கடியில் இருந்து மீள உறுப்பு நாடுகள் உதவ வேண்டுகோள். காங்கோ நாட்டில் சுரங்கம் இடிந்து விபத்து. 200 பேர் உயிரிழந்ததாக தகவல். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இணையும் பிரபுதேவா வடிவேலு கூட்டணி. சாம் ரெட்ரியஸ் இயக்கும் புதிய படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியானது.